எல்லா சபையும் வசனத்துக்கு நேராக திரும்பணும். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பணும். இந்த நாட்களில் நாம் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை நல்லா வாசித்து அறியணும். இந்த வசனத்து குறித்த அறிவு இல்லாததுனால தான் ஊழியர்கள் என்கிற பெயரில் அநேகரை வஞ்சிக்கிறார்கள். வசனத்தை புரட்டி பேசி, ஏனென்றால் விசுவாசிகளுக்கு வசனம் தெரியல, வசனத்தை குறித்த அக்கறை இல்லை. அதனால பிசாசு சுலபமாய் இயேசுவின் பெயரை சொல்லி வரக்கூடிய ஊழியர்கள், கள்ள உபதேசக்காரர்களை கொண்டு சாத்தான் சுலபமாய் வஞ்சித்து அநேகரை ஏமாற்றி விடுகிறான். ஏன்னா அவங்க சொல்வது நமக்கு நல்லா தெரியுது, ஆனால் வசனத்துக்கு புறம்பானது. அவங்க சொல்றது நமக்கு நன்மையா தெரிகிறது, நமக்கு ஏற்றதை பேசுகிறாங்க, வசனத்துக்கு நமக்கு ஏற்ற விளக்கத்தை சொல்றாங்க என்று. ஆனால் வசனம், கர்த்தருடைய வசனம்தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும், சரியான பாதையிலே நடத்தும். ஒரு வசன எழுப்புதல் இன்றைக்கு சபைக்குள்ள வரணும்.